அது இட்லி. எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஆயர் ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? தம்பி பூமா அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வேர்ல்டு லீடர்ஸ் டெக்லை பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் உலக அரசியலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரலாம். இந்த வீடியோ நல்லா ஃபன்னாக இருக்க போகுது. அதோட இன்னைக்கு கொஞ்சம் உலக அரசியல் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்தியாவில் தக்லீஃப் கேட்டகரியில் நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தொடரலாம்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ரீச் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போலாமா? ஃபர்ஸ்ட் தக்லீஃப் யூஎஸோட ஒரே ஒரு தலைவர் டொனால்ட் ட்ரம்பை பற்றி பார்த்துடலாம். எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டங்கிற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஹீரோவாகவும் இப்போ ஜீரோவா இல்லை என்னவா இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு இருக்காரு. கூகுள் பண்ணி பார்த்தேன், உலகத்துல உன்னை போல ஒரு கிறுக்கன் யாருமே இல்லை. அண்ணன் அடி வாங்காத ஆளே இல்லைங்கிற மாதிரி தலைவன் அடி வாங்காத ஊரே இல்லை போல. எல்லாத்துக்கிட்டையும் வம்பிழுத்து எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்க. ஆப்கான்லேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி பாகிராம்ங்கிற ஒரு பெரிய ஏர்போர்ட்டை கட்டியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஏர்போர்ட் போல ஏசியாலேயே. மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆப்கான்லேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஏர்போர்ட் எங்களுக்கு திரும்பவும் வேணும்னு ஆப்கானை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு மிரட்டுறாருன்னா, வெளிப்படையா ட்விட்டர்ல அந்த ஏர்போர்ட் எங்களுக்கு தரலைனா உங்களுக்கு பேட் திங்ஸ் நடக்கும், உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்கும் சொல்லி வெளிப்படையா ட்விட்டர்ல போட்டு மிரட்டுறாரு. மனுஷன் ஒவ்வொரு இன்டர்வியூ விடாம அந்த ஏர்போர்ட் எங்களுக்கு தந்துருங்கன்னு ஒவ்வொரு இடத்துலயும் மிரட்டிட்டே இருக்காரு ஆப்கானை. Afghanistan, and we want it back, and we want it back soon, right away. And if they don't do it, we're going to keep Bagram, the big air base, America, one of the biggest air bases in the world. We gave it to him for nothing. Trying to get it back, by the way. Okay, that could be trying to get it back because they need things from us. We want that base back. எதுக்கு இந்த ஏர்போர்ட் அமெரிக்காக்கு இப்போ தேவைப்படுதுன்னு, ஆப்கான்ல இருந்து அமெரிக்கா வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆப்கான் அமெரிக்கா கூடயும் ரஷ்யா கூடயும் க்ளோஸா இல்லாம இந்தியா கூடயும் சைனா கூட இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆள் இல்லாத சுத்த ஆட்டிய போட்டுலாம் ஆசையை போட்டு உட்காந்துருக்கிறேன். மண்டலி போட்டாங்களே. ஒருவேளை இந்தியாவோ சைனாவோ அந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணி நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை மாத்திருவாங்களோங்கிற ஒரு பயத்துல அமெரிக்கா இப்போ அந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு துடிக்குது. ஆனா இதுக்கு ஆப்கான் கவர்மெண்ட் கொடுத்த பதில் தான் தக்கே. எந்த ஏர்போர்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் கேட்டாரோ அதே பாகிராம் ஏர்போர்ட்ல அமெரிக்கா ஆப்கான்ல போர்ல தோத்துட்டு ஓடுனப்போ அந்த ஏர்போர்ட்ல விட்டுட்டு போன ஒரு ஹம்மர் வண்டியை அந்த ஏர்போர்ட்லயே ஹைட்டான ஒரு டவர்ல மேல வச்சு அமெரிக்கா போர்ல தோத்துட்டு தான் ஓடி போனாங்கிறத அமெரிக்காவை கலாய்க்கிற மாதிரி உலகத்துக்கே சொல்லிட்டாங்க ஆப்கான். ஏர்போர்ட்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தலையிலே தட்டி சொல்லிட்டாங்க ஆப்கான் கவர்மெண்ட். We're trying to get it back, by the way. Okay, that could be a little breaking news. We're trying to get it back because they need things from us. We want that base back. we'll have billions, tens of billions of dollars worth of equipment behind brand new trucks. You see them display it every year or there. சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். மனுஷன் ரஷ்யா உக்ரைன் போர் ஸ்டாப் பண்ண ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம் தான். போரை நிப்பாட்டுற முயற்சியில தலைவனுக்கு நோபல் பிரைஸ் தரலங்கிற கடுப்பா என்னன்னு தெரியல. ரஷ்யா இதுக்கு மேல போரை நிறுத்தலினா நிறைய மோசமான விளைவுகளை சந்திக்கும் சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ரஷ்யா சைடு இதை பார்த்து இதை பயந்த மாதிரிலாம் தெரியல. இவர் இப்படி மிரட்டிட்டு இருக்க அமெரிக்கன் சோசியல் மீடியாஸ்லாம் ஒரு வீடியோ, அதாவது புட்டின் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. அந்த வீடியோ இந்தியா சைடு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது யார் பண்ணிருப்பான்னு நீங்களே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்ன வீடியோனா, ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி புட்டின் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாரு. அங்க ஒரு சின்ன பையன் கிட்ட ரஷ்யாவோட பார்டர் எங்க முடியுதுன்னு சொல்லி கேட்பாரு. அந்த பையனும் ரஷ்யாவோட பார்டர் யூஎஸ்ல முடியுதுன்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு புட்டின் என்ன சொன்னாரு நீங்களே பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இப்ப ட்ரம்ப்புக்கு எதிராக இது எதுக்கு ட்ரெண்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கே புரிய வரும். I don't have to say, there will be very severe consequences. What will you impress us with? I know all the borders, all the outlines of countries and their capitals. Where does the border of Russia end? Russia's border ends at the Bering Strait, adjacent to the USA. Russia's border doesn't end anywhere. அடுத்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான தொழில் பண்ற ஒரு பெண்ணை எல்லாரும் கல்லை வச்சு அடிக்க தயாராகும் போது இயேசு அங்கிருந்த மக்களை பார்த்து உங்கள யாரு பாவம் செய்யாதவங்களோ அவங்க இந்த பெண்ணை முதல்ல கல்லால் அடிக்கலாம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதா ஒரு சம்பவம் இருக்கு. உங்களில் பாவமில்லாதவன்
இவள் மேல் ஓ எடுத்திருப்பாங்க ஏதாவது படம் அதுல. இந்த சம்பவத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு அதான் இந்த சம்பவத்தை தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு தலைவர் அவங்க கிட்ட சிக்கிட்டா இல்லன்னு சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி, ஆமான்னு சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்க நோக்கம் அந்த தலைவரை எப்படியாச்சும் கெட்டவனாவோ ஒரு வில்லனாவோ மக்கள்கிட்ட காமிச்சிடணுங்கிறத அவங்க நோக்கம். அப்படி ஒரு கேள்வி புட்டின் கிட்ட கேட்கும்போது மனுஷன் அதுல இருந்து ஸ்மூத்தா வெளியே தப்பிச்சிட்டாரு. எப்படின்னா அந்த ரிப்போர்ட்டர் புட்டின் கிட்ட நீங்க கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல பிரசிடென்டா இருந்திருக்கீங்க ரஷ்யால, அந்த வருடங்களை திரும்பி பார்க்கும்போது நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறதா நினைச்சிருக்கீங்களான்னு சொல்லி இப்படி ஒரு கேள்வி கேட்பாரு. В конце этого года вы будете занимать пост президента или премьер-министра уже на протяжении более 25 лет. Когда вы оглядываетесь назад, думаете, как вы считаете, вы совершили какие-то ошибки? இப்போ புட்டினால நான் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணவே இல்லை 25 வருஷமான்னு சொல்லவும் முடியாது. அதே மாதிரி நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒரு தலைவரா வெளிப்படையா எதுவும் சொல்லவும் முடியாது. புட்டின் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அப்படியே நான் சொன்ன இயேசு கதையை பட்டுன்னு எடுத்து பட்டுன்னு போட்டு வெளியே போயிட்டே இருந்தாரு. என்ன பதில் சொன்னாரு நீங்களே பாருங்க. В конце этого года вы будете занимать пост президента или премьер-министра уже на протяжении более 25 лет. Когда вы оглядываетесь назад, думаете, как вы считаете, вы совершили какие-то ошибки? Кто из вас без греха, тот пусть первым бросит в меня камень. Давайте на этом закончим. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன். கயானோட பிரசிடென்ட் முகமது இர்ஃபான் பிபிசிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூ பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. எப்பவுமே பிபிசிலேருந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க, அப்படி தத்தி தவறி ஏதோ ஒன்று மழுப்பிட்டு போவாங்க பிரசிடென்ட்ஸ்லாம். கயானோட பிரசிடென்ட் முகமது இர்ஃபான் கிட்ட நீங்க கார்பன் எமிஷன் ரொம்ப அதிகமாக பண்றீங்கன்னு சொல்லி பிபிசி ரிப்போர்ட்டர் ஒரு குற்றச்சாட்டை வைப்பாரு. மனுஷன் அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் சிறப்பு கல்வி அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்லிடுவாரு. என்னன்னு நீங்களே பாருங்க. Expected that there will be $150 billion worth of oil and gas extracted off your coast. It's an extraordinary figure. According to many experts, more than 2 billion tons of carbon emissions will come from your seabed, from those reserves, and be released into the atmosphere. Let me stop you right there. Do you know that Guyana has a forest that is the size of England and Scotland combined? A forest that stores 19.5 gigatons of carbon? A forest that we have kept alive? A forest that we have kept alive. Does that give you the right? Does that give you the right to release all of this carbon? Does that give you the right to lecture us on climate change? I am going to lecture you on climate change because we have kept this forest alive that stores 19.5 gigatons of carbon that you enjoy, that the world enjoy, that you don't pay us for, that you don't value, that you don't see a value in, that the people of Guyana has kept alive. Guess what? We have the lowest deforestation rate in the world. பிரைம் மினிஸ்டர் ஆனதா என்னன்னு தெரியல. நம்ம ஆளு ரொம்ப பவன் கல்யாண் ஒரு மீட்டிங்ல பேசும்போது இருமி பேசுவாரு. இத பக்கத்துலயே வந்து பாத்துட்டு இருந்த மோடி பவன் கல்யாண் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு நீங்களே பாருங்க. మేనిఫెస్టోలో ఇచ్చిన హామీలన్నీ దశల వారీగా బాధ్యతాయుతంగా అమలు చేస్తున్నాం. జయ భవానీ உடம்பு சரியில்லையா? ఓకే సారీ ఫర్ ఆంధ్రభూమికి గర్వకారణంగా నిలిచేటువంటి నాయకులు కొంతమంది ఉంటారు. ఆ కోవలోని వారే శ్రీ పవన్ సార్. అలాగే మరొకరు కేంద్ర భారీ పరిశ్రమలు ఉక్కు శాఖల సహాయ మంత్రి వర్యులు விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. 1977ல வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்கு டூர் வந்திருந்தப்போ அப்ப கேப்டனா இருந்த ஆல்விஸ் காலிஜன் ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் லேட்டா போயிருக்காரு. இவர் வேற பார்க்க கொஞ்சம் நம்ம ஊருக்கார மாதிரி இருப்பாரு. தனியா ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது போலீஸ் அவரை விடல, நம்ம ஊருக்காரங்கன்னு நினைச்சு ஆல்வினும் நான் தான் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் என்ன உள்ள விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. போலீஸும் 2 அடி போட்டு வெளியே போக மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்து அவர் உள்ள கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் 1977ல நடந்திருக்கு. மோடி கிட்டத்தட்ட 48-50 வருஷம் கழிச்சு இப்ப ரீசெண்டா கயானா போயிருந்தாரு. அப்ப அங்க ஆல்விஸ் காலிஜனை பார்த்த மோடி இங்க என்ன பண்ணாரு நீங்களே பாருங்க. So Kalicharan ji, you have lost everything. There is no policeman here. Please come. There is no policeman here. Please come. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்கள், அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா.
சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த இது வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனுக்கே இப்படி நடந்திருக்கு. அதான் அது அவங்களுக்கு தெரியல யாரு என்னன்னே தெரியல. பேசுறது கூட தெரியாது, அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அததான் சொல்றல, அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. இப்பவுமே சில பேருக்கு தெரியாது, நிறைய பேரை நம்ப மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.